நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு சனிக்கிழமை என்று நாம் எப்படி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது என்பது பற்றி பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கை என்பது நவக்கிரகங்களை மையமாக வைத்துத்தான் வாழ்க்கையினுடைய சுழற்சியானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. We are 3-1 to the planet report only. அந்த நவக்கிரகங்களினுடைய ரிப்போர்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சி. ஆக சனிக்கிழமை என்று ஒரு சில பேருக்கு 7.5 சனி இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கலாம். இதனுடைய பாதிப்புகளிலிருந்து விடுதலையாகி சனியினுடைய தாக்கம் குறைவதற்கு நாம் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் விரதமிருந்து எள்ளு சாதம் கிளறி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை காகத்திற்கு வைக்க வேண்டும். நம்மளால் முடிஞ்சால் 5 பேர் 7 பேர் 9 பேர் அப்படி நாம் எள்ளு சாதத்தை தானம் பண்ணலாம். நவக்கிரகங்களில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை முடிஞ்சவங்க திருநள்ளாறு சென்று அங்கு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணலாம். சிவாலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணலாம். இப்படியெல்லாம் நாம் செய்கிறதன் மூலம் நமக்கு ஏற்பட்ட சனியினுடைய பாதிப்பில் இருந்து நாம் விடுதலையாகலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணணும்.